அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். காலங்கள் சிலரை மறக்கச் செய்யும், சிலரை மறைக்கச் செய்யும். ஆனால் இவரது படைப்புகள் ஊமை வெளிகள் தொடங்கி அத்தனையும் அற்புதம். இயக்குனர் அரவிந்தராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் வீட்டிற்கும் நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், சினிமாவை வாழ வைத்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இந்த தயாரிப்பாளர் பாண்டரங்கன் சாரை பற்றி எல்லாருமே சொன்னாங்க. அவர் எப்படிப்பட்டவருங்கிறத சொல்லணுன்னா, இந்த படத்து ப்ரமோஷனுக்கு படத்தில் நடித்த அத்தனை பேரும் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இங்கே எங்கேயாவது உட்காந்துருப்பாங்க, துணை நடிகர்கள், சக நடிகர்கள்லாம். அந்த அளவுக்கு அவர் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுதுன்னா நிச்சயமாக நீங்கள் வெகு சிறப்பான ஒரு தயாரிப்பாளர் தான். தமிழுக்கு இப்படி ஒரு தயாரிப்பாளர் வந்திருக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். படத்தின் கதாநாயகன், கதாநாயகி அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. ரிஷி அவர்களுக்கு ஒன்று தான் சொல்லணும், அதாவது வில்லனாக இருந்து ஹீரோ ஆனவங்க தான் இன்றைக்கி சூப்பர் ஹீரோஸ். நீங்கள் இன்றைக்கி வில்லனாக இருந்து ஹீரோவாக மாறி இருக்கீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறது. நம்ம பாண்டரங்கன் சார் இப்படி ஒரு அற்புதமான அமைப்பு, அதாவது சினிமாவையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக இந்த மேடையில் இணைத்திருக்கிறார்கள். ஐயா இங்கே இவ்வளோ சிறப்பு பண்ணதுக்கு உண்மையிலே நான் உண்மையிலே நம்புகிறேன். நான் சினிமாவை என்னுடைய கடவுளாகவும் என்னுடைய தெய்வமாகவும் தான் இன்றைக்கு வரைக்கும் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா சினிமாவை மட்டும்தான் நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வேறு எதுவும் தெரியாது. சினிமா விட்டா எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகம் சினிமா. அதுக்கு நீங்களாம் வாழ்த்தும் போது அவர் சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக சொன்னார். சினிமா நிகழ்ச்சிகள் தான் நான் அதிகமாக கலந்துக்கிறேன் ஆன்மீக நிகழ்ச்சிகளை விட. இங்கே தான் எனக்கு நண்பர்கள் அதிகம்னு. சினிமாவும் ஆன்மீகத்தையும் இணைத்ததற்கு மீண்டும் நம்ம தயாரிப்பாளருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். 2 நிமிஷம்தான் சொன்னாங்க. ஸ்ரீகாந்தை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா ஸ்ரீகாந்தை அவர் கீபோர்டு வாசிக்கிற காலத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பாவோட உட்காந்து, சித்தப்பா அவங்க எல்லாருமே உட்காந்து, அவரும் ஒரு கீபோர்டிஸ்டாக வருவார். எங்கள் படங்களுக்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு அசுரத்தனமான வளர்ச்சினா அவருடைய அசுரத்தனமான உழைப்பு தான் அதுக்கு காரணம். அற்புதமான ஒரு உழைப்பாளி. எதை பற்றியுமே அதாவது எவ்வளோ ஒரு எளிமை, எவ்வளோ ஒரு சிம்பிளிசிட்டி, பழகிறதுக்கு அப்படி ஒரு இனிமையானவர். நீங்கள் நல்லா தாராளமாக இது டியூன் நல்லா இல்லை ஸ்ரீ வேறு போடு அப்படின்னா அடுத்த 5 நிமிஷம் அடுத்த டியூன் கொடுப்பாரு. அது இல்லையா மறுபடியும் கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் செய்யும் தொழிலை நேசித்து, அவர் முகத்தில் என்றைக்காவது நீங்கள் அந்த சிரிப்பு இல்லாமல் அவரை பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், சிரித்து அந்த சந்தோஷத்தோடு தான். ஏன்னா அவர் இருக்க இடமே அந்த கலாட்டா எல்லாமே இருக்கும். வெற்றி வெற்றின்ற வார்த்தையை சொல்லி அவர் வெற்றி கொடியை நாட்டிக்கொண்டே இருக்கின்றார். வாழ்க ஸ்ரீ, மேன்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி வரணும். இந்த படம் வெகு சிறப்பாக வந்திருக்கிறது. நடித்தவங்க எல்லாருமே ஒரு காட்சியை பற்றியும் ரொம்ப விவரமாக சொன்னாங்க. குற்றம் தவிர்னு சொல்லிவிட்டு கடைசியாக அவரே ஒரு டமால்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுடுறாரு. குற்றம் தவிர்னு சொல்கிற ஒருத்தரே ஒரு குற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு தூண்டி இருப்பார் என்றால் அந்த வில்லன் எந்த அளவுக்கு அதில் செயல்பட்டு இருப்பார் என்பது நமக்கு தெரியுது படத்தை பார்க்கும்போது. ஏன்னா அவர் சுடுறதை நம்ம ஏற்றுக்கும் போது என்னென்னா நிச்சயமாக அதை விட பெரிய விஷயம் எதையோ உள்ளுக்குள்ளே சொல்லியிருக்காருன்னு. இதில் நடித்திருக்க கலைஞர்கள் அனைவருக்கும், படத்தை தயாரித்திருக்கும் பாண்டரங்கன் சார் அவர்களுக்கும் அருமையாக ஒரு குத்தாட்டம் போட்டிருக்காருங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக நம்ம எல்லோரும் ஒரு கிளாப் பண்ணியே ஆகணும். அதாவது ஷாக் ஆகிடுச்சு, அற்புதமாக. அதை விட அதிர்ச்சி என்னன்னா பாடல் அவரே எழுதியிருக்காரு. நாங்கள் அற்புதமான பாடல்கள், அற்புதமான வரிகள். அந்த அம்மா பாட்டு சூப்பர் ஸ்ரீ, அது அதல்ல பாட்டு ஸ்ரீ அருமை, நல்லா பிரமாதமாக எழுதியிருந்தீங்க. பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது. படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நண்பர்கள் அனைவரின் பொறுப்பு. படத்தை எல்லாரும் திரையில் பார்ப்போம். நிச்சயமாக இந்த படம் இறைவன் அருளாலும் உங்களை போன்ற ரசிகர்களின் ஆசிகளாலும் அன்புகளாலும் மாபெரும் வெற்றி படமாக அமையும். நன்றி, வணக்கம்.